தினம் ஒரு தியானம். அவர் நாமம் சமாதான பிரபு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 6. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவரே சமாதான காரணர். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற அந்த சமாதான காரணர். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உண்டான அந்த சமாதானம் உனக்கும் சமாதானம் தந்திடும் அந்த தேவன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என எழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் நாமம் சமாதான பிரபு. அவர் நாமம் சமாதான பிரபு. ஆமென்.